கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவரும் உலக இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதனை செய்கிற நாளாக இருக்கிறபடியால் நாம் சபையாக கூடி வந்திருக்கிறோம். சபையாக கூடி வந்திருக்கிற நாம் அனைவரும் கர்த்தரை ஆராதனை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அடுத்ததாக அவருடைய வசனங்கள், ஜீவன் உள்ள வார்த்தையை நாம் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எனவே இந்த நேரத்திலேயும் கூட இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காக ஆரம்ப ஜபத்தை நம்முடைய மத்தியில் இருக்கிற அருமையான பாஸ்டர் டேவிட் ஐயா அவர்கள் ஹாலேப் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற அருமையான டேவிட் ஐயா அவர்கள் நமக்கு முன்பாக வந்து ஜபம் பண்ணுவார். ஜபம் பண்ணி முடித்த உடனே நாம் கர்த்தருடைய ஆராதனைக்குள் கடந்து செல்லலாம். கர்த்தர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிக்கலாம். கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, ஒரு விசைமுடி முகத்தை நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்தது அல்லவா? இங்க இருக்கிற ஒவ்வொருடைய முகங்களை நீங்க பிரகாசிக்க பண்ணுவீராக. இந்த சண்டே ஆராதனை, இந்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மறைத்து பரிசுத்த ஆவியானவரை நீங்க பயன்படுத்துவீராக. இங்க ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை பலமாய் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, தேவ செய்திக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்துல தேவனுடைய பிரசன்னம் இருப்பதாக. கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தை கிரிய செய்வதாக, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக என்று சொல்லி இந்த வேலை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆரம்ப முதல் முடிய வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மீட்பு ரட்சகரமான இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி ஐயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் டேவிட் ஐயா அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவ நாமத்திற்கு மகிமை. இப்பொழுது நாம் ஆராதனை செய்யும்படியாய் வரப்போகிறோம். தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஆண்டவரை நாம் ஆராதனை செய்யலாம். ஒருத்தரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது. ஆராதனை செய்கிற இடத்துல தேவன் பலமாய் இறங்கி வருவார். எனவே தேவ நாம மகிமைப்படட்டும். ஆராதனையில பிரியப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். எனவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஆராதனை செய்யும்படியாக சபை பிள்ளைகள் அருமையான மகள் சுகந்தி, அடுத்ததாக மகள் பிளஸ்ஸி இருவருமாய் முன்பாக வந்து நம்மை ஆராதனைக்குள்ளாக அவர்கள் நடத்தி செல்லுவார்கள். தயவு செய்து யாரும் கண்ணை திறந்து பார்க்காமல் கர்த்தரை கம்பீரத்தோடு கூட நாம் ஆராதனை செய்யலாம். கர்த்தர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்த வண்ணமாக அவருடைய சமூகத்தில் நம்மை தாமே தாழ்த்தி தரமட்டுமாக அவர் ஆராதனைக்குள்ளாய் நடத்தி செல்கிற நம் தேவனை ஒருவரே நாம் மகிமைப்படுத்தலாம். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, அவன் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. என்றும்
கிருபை தந்தீரையா எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு நேரமாய் நாம் கர்த்தரை ஆராதனை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். அநேகர் மேல் பரிசுத்தாவினுடைய வல்லமை அக்கினி சுவாலையாக இறங்கி வந்தது. எனவே அந்த பரிசுத்த ஆவியானவரை கடைசி வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காற்றுக்கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனை நடத்தி கொடுத்த அருமையான இரண்டு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து மகிழ செய்வாராக. இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். உங்க கையில இருக்கிற, நீங்க கொண்டு வந்திருக்கிற அந்த காணிக்கை தஸ்மபாக பகுதியை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நீங்க செலுத்துங்க. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வீட்டுக்குள் இருந்தாலும் அந்த காணிக்க பணத்தை எடுத்து ஆண்டவருக்காக வையுங்க. கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எந்த கையும் சும்மா இருக்கக்கூடாது. எல்லா கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஆமென். ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಅಗಲಿಸುವವರು ಯಾರು? ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಅಗಲಿಸುವವರು ಯಾರು? ಕಷ್ಟವೋ ಸಂಕಟವೋ ಏನೇ ಬಂದರು, ಕಷ್ಟವೋ ಸಂಕಟವೋ ಏನೇ ಬಂದರು, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಅಗಲಿಸುವವರು ಯಾರು? ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಅಗಲಿಸುವವರು ಯಾರು? ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ಎಲ್ಲ ನನ್ನ ಬೇಡವೆಂದು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟ ಕಲ್ಲು ನಾನು, ಎಲ್ಲ ನನ್ನ ಬೇಡವೆಂದು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟ ಕಲ್ಲು ನಾನು, ನನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ. 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 ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನನ್ನ ಆಸೆ ಭಯಕ್ಕೆಯಲ್ಲ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದೇ. ನನ್ನ ಆಸೆ ಭಯಕ್ಕೆಯಲ್ಲ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದೇ. ಬದುಕುವುದು ಸಾಯುವುದು ನಿನಗಾಗಿಯೇ. ಬದುಕುವುದು ಸಾಯುವುದು ನಿನಗಾಗಿಯೇ. ಬದುಕುವುದು ಸಾಯುವುದು ನಿನಗಾಗಿಯೇ. ಬದುಕುವುದು ಸಾಯುವುದು ನಿನಗಾಗಿಯೇ. ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳುವ ಆಸೆಯಾಗಿದೆ. ನಿನ್ನೊಂದಿಗೆ
ಅಲೆಲೂಯಾ. ದೇವರ ಒಂದಿಗೆ ಬಾಳುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಸಕಲ ವಿಧವಾದ ಪಾಪದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಮಾಡಿ ಆತನ ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಿ ಆತನ ಮಗನಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು. ಆತನ ನಾಮಕ್ಕೆ மகிமை உண்டாகலி. தேவர நாமಕ್ಕೆ ஸ்தோத்திர. இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தைக்காக நாம் புறப்பட்டு வரப்போகிறோம். அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படத்தக்கதால் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கலாம். இன்றைக்கு நீங்க கொடுத்த காணிக்கை பகுதிகள், நீங்க கொடுத்தப்பட்ட தஸ்மபாக பகுதிகளை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் பெருக செய்வாராக. ஒரு குறை இல்லாமல் தேவன் உங்களை நடத்த போகிறார். இப்பொழுதும் கூட 2 விதமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிற எலியா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன், நல்லா கவனிங்க, பலமான அற்புதங்களை செய்தவர், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்தவர். ஒரு பஞ்ச காலம் வருகிறது. அந்த பஞ்ச காலம் வரும்பொழுது அந்த பஞ்ச காலத்துல தம்முடைய தீர்க்கதரிசி, தம்முடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளை, ஊழியர்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாத அளவிற்கு அந்த பஞ்ச காலத்துல அற்புதமாக அவர்களை போஷிக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமை. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வாராக. எல்லா கண்களை மூடி பயபக்தியோடு கூட நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருந்து ஆவியானவர் பேசுவார் என்பதாய் கர்த்தர் நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுவதா. இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே அநேக குடும்பங்களுக்குள் இருக்கிற கட்டுகள் அருந்து கீழே விழ போகிறது. தேவனுடைய வல்லமை தேசத்தின் மேல் பலமாக இறங்க போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சமையலெல்லாம் செய்துட்டீங்களா? தேவ நாமத்திற்கு மகிமை. உங்களை சந்தோஷப்படுத்தபடிக்கு தான் கர்த்தர் பேச போகிறார். சத்திய வேதாகமத்தில் இருந்து 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம், அதுல பாருங்க 17ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கும்படியாக நாம் கேட்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பஞ்ச காலம் எலியா காலத்துல வந்தது. அந்த இடத்துல பாருங்க, நீங்கள் வாசித்துக் கொண்டு வரும்பொழுது ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக கூட எலியா சவால் விட்டு பேசுகிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வருஷத்துல பனியும் மழையும் இந்த தேசத்தில் பெய்யாது என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி எலியா சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். தேவநாம மகிமைப்படுவதாக. அந்த வருஷம் பாருங்க, பனியும் இல்லை, மழையும் ஒரு துளி பூமிக்குள் வரவில்லை. எனவே தேவநாம மகிமைப்படுவதாக. அந்த எலியா ஆண்டவரை நோக்கி சொன்ன உடனே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எலியாவுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய், எலியாவுடைய வாக்கின் நிமித்தமாய் கர்த்தர் வானத்தை அடைக்க சித்தமானார்.
தேவநாமம் மகிமைப்படுவதாய். ஒரு தீர்க்கதரிசி தேவனால் பயன்படுகிற பாத்திரங்கள் நோக்கி ஜெபிக்கும் போது அவருடைய விண்ணப்பத்தின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நடந்த காரியம் என்ன? அந்த தேசத்தில் பனியும் மழையும் பொழியாமல் இருந்தபடியால் அந்த தேசம் முழுவதிலும் பஞ்சம் உருவாக்கப்பட்டது. ஆனாலும் கூட நல்லா கவனிங்க, எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாரிபத்தூருக்கு புறப்பட்டு போ. அங்க நீ போன உடனே உன்னை போஷிக்கும்படி நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அங்க போய் என்ன சொல்ற ஆண்டவர், நீ போயிட்டு ஒளிந்து கொள்ளு, தன்னை வெளிப்படுத்தாதே, நீ ஒளிந்து கொள்ளு என்று ஆண்டவர் சொன்ன உடனே எலியா புறப்பட்டு போய் ஒளிந்து கொண்டான். அந்த நேரத்தில் நடக்கிறது என்ன? சாயங்கால நேரத்தில் அடுத்ததாக அதிகாலையில காகங்கள், ஒரு காக்கா இல்ல, காகங்கள் தன்னுடைய வாயில இறைச்சி, அதாவது நல்ல வறுத்த நல்ல கறியும் அடுத்ததாக சப்பாத்தியும் காகங்கள் கொண்டு வருகிறது. அது வருகிறது எங்க வருகிறது? நல்லா கவனிங்க, எலியாவை நோக்கி வருகிறது. எலியா கிட்ட போய் அந்த ஆகாரத்தை கொடு என்று சொல்லி கட்டளையிட்டது யார்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த காகங்கள் புறப்பட்டு வந்தது. அந்த காகங்கள் அந்த இறைச்சியும் அந்த சப்பாத்தியும் கொடுத்த உடனே அதை எலியா சாப்பிட்டு அங்க படுத்துக் கொண்டான். அடுத்ததாக அந்த நதியில ஓடுகிற அந்த தண்ணீரை அவன் குடிக்க ஆரம்பித்தான். மீண்டும் சாயங்கால நேரம் வருகிறது. அந்த நேரத்துல காக்கா வரும்போது அந்த இறைச்சியும் சப்பாத்தியும் கொண்டு வருகிறது. இன்றைக்கு எலியா அந்த இடத்துல போய் ஐயோ காக்கா எனக்கு சாப்பாட்டை கொண்டு வந்ததுன்னு சொல்லி ஓடவில்லை. இன்றைக்கு அநேகர் என்ன செய்றாங்க? நான் தான் எலியா, நான் தான் எலியா தீர்க்கதரிசி என்று சொல்லி காகங்கள் வருவதற்கு முன்பாக இங்க ஓடுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒதுங்கி என்ன பண்ணு? பதுங்கிக்கொள், ஒளிஞ்சிக்கொள். ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் நீ ஒளிஞ்சு கொண்டு அவர் இருக்கிற இடத்துல நீ அமர்ந்து இருந்தால்தான் கர்த்தர் உன்னை பலமாய் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் சொல்ற வரைக்கும் அடங்கிறியா? இன்னைக்கு காக்கா வருதுனால நான் தான் எலியான் ஓடுறீங்க, ஒரு காலம் முடியாது. ஆண்டவருக்காக யார் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்வார்களோ, தேவனுக்காக தன்னை ஜீவ பலியாய் யார் ஒப்பு கொடுப்பார்களோ அவர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமை. எனவே அந்த ஆற்றில இருக்கிற தண்ணி வற்றி போய்விட்டது. மீண்டுமாய் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அங்க பாருங்க, 9ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். கட்டளையிட்டேன் என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு எலியா புறப்பட்டு போகிறார். போன உடனே அந்த ஊருக்குள், அந்த கிராமத்திற்குள் போன உடனே ஒரு விதவை, புருஷனை இழந்து கிடக்கிற ஒரு விதவை வெறுகுகளை பறக்கி கொண்டிருக்கிறார். அங்க எலியா புறப்பட்டு போய் அங்க நின்றவுடனே அந்த விதவையோடு கூட ஆண்டவர் பேச சொன்னார். அவன் பேசுகிறான். அந்த நேரத்துல அந்த எலியா சொல்லுகிறார், அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த மகள் தண்ணி முண்டு கொண்டு வர உள்ள போகிறார். அடுத்ததாக நிறுத்தி, அம்மா உன் கையில ஒரு ஆடையை சுட்டி எனக்கு கொண்டு வா. அப்ப அந்த அம்மா பதில் கொடுக்கிறது, அந்த பானையில இருக்கிறது ஒரு புடி மாவுதான். அடுத்ததாக பாத்திரத்தில் இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய். இந்த வெறுகை கொண்டு போய் நாங்கள் அதை சுட்டு அந்த அப்பத்தையும் சாப்பிட்டு விட்டு செத்து போக இருக்கிறோம் என்று சொன்ன உடனே எலியா சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ, உன் மகனுக்கும் உனக்கும் ஒரு ஆடையை செய்யற இல்லையா, அதுல முதல்ல எனக்கு ஒரு ஆடையை சுட்டு நீ கொண்டு வா, நீ கொண்டு வந்து எனக்கு கொடு என்று சொல்லும் போது அந்த விதவை அந்த அடையை கொண்டு வந்து அங்க கொடுத்த உடனேயும் அதை எலியா சாப்பிடுறாரு. சாப்பிட்டு அவரை ஆசீர்வதிக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? 3 வருஷ காலம், 3 வருஷ காலம் அந்த இடத்துல இருக்கிற நல்லா கவனிங்க, எல்லா பட்டணங்களும் எல்லா வீடுகளிலும் பஞ்சங்கள் உண்டாக்கப்பட்டது. ஆனால் தன்னுடைய ஊழியக்காரருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் பலனை அடைந்தே தீர்வில் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? எனவே அவ கொடுத்த ஒரு ஆடை, அடுத்ததாக அந்த ஆடையை சாப்பிட்டு விட்டு ஆசீர்வதித்தான். ஆசீர்வாதம் நடந்தது என்ன? 3 வருஷம் அந்த விதவைக்குள் இருக்கிற அந்த பானையில இருக்க எண்ணெய் மாவு எதுவுமே அற்று போகவில்லை. அந்த 3 வருஷ காலம் அந்த விதவையை கர்த்தர் போஷித்தார். தேவனுடைய பிள்ளையே, இந்த பஞ்ச காலத்துல
கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருக்கு நீங்க என்ன பண்ணணும்? முதல் பாகத்தை கொடுக்கணும், முதல் பங்கை கொடுக்கணும், முதல் பகுதியை கொடுக்கணும். கொடுத்தால்தான் அன்றைக்கு 3 வருஷம், இன்றைக்கு நீ செத்து போனாலும் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஒரே ஒரு பெண்ணுக்காக எலியா பயந்து ஓட்டமிடுகிறான். நடந்தது என்ன? நல்லா கவனிங்க. ஒரு பெண்ணுக்காக, அந்த முதல் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். நல்லா கவனிங்க. யேசபேல் என்று சொன்னால் ஒரு பெண். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவித்தான். அதை கேட்ட உடனே எலியாவுக்குள்ள பயம் வந்தது. பயம் வந்து உட்ராம்பார்ல சவாரி தன் உயிருக்காக பயந்து ஓடுகிறான். ஓடி போய் ஒரு சூர சுடைக்குள்ளாக உட்கார்ந்து அவன் என்ன சொல்லுகிறான்? சாவை தேடுகிறான். ஆண்டவரே, நான் சாவை தேடுகிறேன், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் பிழைக்க மாட்டேன். யோசபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் உமக்கு கொடுக்கப்பட்ட 400 தீர்க்கதரிசிகளையும் வெட்டி குவித்து விட்டால் இருக்கிறது நான் ஒன்றிதான் இருக்கிறேன். எனவே என்னையும் அவள் கொல்ல விரும்புகிறான் என்று சொல்லி என்னை தேடுகிறான், ஆட்களை அனுப்புகிறான் என்று சொல்லி அவன் ஓடி போய் ஒரு சூர செடிக்குள்ளாக பதுங்கிக் கொண்டான். நடந்த சம்பவம் என்ன? நான் ஒண்டிதான் பாக்குறேன் சொல்றான் எலியா. அவனுக்குள்ள இருக்கிற வீக்னஸ் அது. ஆண்டவரே, நான் ஒண்டிதான் 400 பேரை வெட்டி குவிச்சிட்டாங்க. இனி இருக்கிறது நான் ஒண்டிதான். ஆனா என்னையும் கொல்லாமல் தேடுகிறான். நான் என்ன செய்வது? நான் சாவை தேடுகிறேன், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நல்லா கவனிங்க. என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லவில்லை, எனக்குள்ளே இருக்கிற அழியாத ஆத்துமாக்களை எடுத்துக்கொள்ளும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு எலியாவை பார்த்து, எலியாவே, நீ ஒண்டி மாத்திரம் இல்லப்பா, உனக்கு தெரியாமல் 7000 தீர்க்கதரிசிகளை நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஊழியத்தில் மேத்யூ இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இந்த ஊழியத்தை கர்த்தர் வல்லமையாய் நடத்துவார். தேவ நாமத்திற்கு மகிமை. ஊழியம் என்று சொன்னால் எலியா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தாயா காகங்கள் வந்தது. ஆனா இன்றைக்கு என்ன செய்யறோம்? அநேக எலியாக்கள் அரசியல்வாதிகிட்ட ஓடுறாங்க, அவ கொடுக்கிறத வாங்கி கொண்டு வராங்க. இது தேவனுடைய பார்வைக்கு சாபம். ஜாக்கிரதை. ஆண்டவர் மாத்திரம் தேடுங்க. எங்க ஆண்டவர் ஒளிஞ்சு கொண்டாரோ அப்படி ஒளிஞ்சுக்கோ. எங்க உன்னை கொண்டு போய் ஆறாம நல்லா அழகா உட்கார வைக்கிறாங்க, உட்காரு. அப்பதான் கர்த்தர் உன்னை எழுப்புவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு, நீங்க பஞ்ச காலத்துல இருந்தாலும் உங்களை போஷிக்க தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். உங்களுக்கு எதனா குறை இருக்கா? சாப்பாடு பஞ்சம் இருக்கா? உண்மையே நான் சொல்றேன், தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பஞ்ச காலத்துல கூட நம்ம சபைக்கு வாடகை கட்டுறோம். ஆனா சில தேவ பிள்ளைகள் தங்கள் இந்த பஞ்ச காலத்துல சம்பாதித்த அந்த சம்பாதித்த ஒரு பகுதியை தஸ்மபாகமாய் கொடுத்து இந்த சபையை தாங்குகிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற முத்துக்கள் சபைகளில் இருக்கிறீங்க. நீங்க சம்பாதிக்கிற இந்த பஞ்ச காலத்துல, கொரோனா காலத்துல சபையை தாங்க, ஊழியக்காரனை போஷிக்க நீங்க கொடுக்கிற தஸ்மபாகத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியா இந்த ஆராதனைக்குள்ள உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பாருங்க, ஒன்னு எழுந்த உடனே கோட்டு வாவுட்டுனே எழும்புது. பார், இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா? ஒன்னு இப்பதான் மொல்லமா நிதானமா எழுந்துகிறது. அல்லேலூயா. நீங்க எழும்புங்கன்னு சொன்னா சீக்கிரமா எழும்பணும். அப்பதான் எழுந்து ஒண்ணு திமிரு விடுது, அப்புறமா தான் ஒண்ணு கோட்டு வாவுறது. இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்துவார்? நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் தேடி வருவார். ஆமென். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அடுத்த மாதத்துல கட்டாயமா சபைகள் திறக்கப்படும். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார். அது வரைக்கும் இந்த கர்த்தருடைய செய்திகளை நீங்கள் பலனடையுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடலாம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தி நிமித்தமாய்
தகப்பனே, நீங்க பிள்ளைகளுக்காய் பேசினீங்கப்பா. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நஷ்டங்களும் வரக்கூடாது. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கூட்டி கொடுங்க தகப்பனே. சபைக்கு கொடுக்கப்பட்ட சபை மக்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக இறங்கி வரட்டும். இவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. பஞ்சங்கள் மாறட்டும் தகப்பனே. தோல்விகளை ஜெயமாய் மாற்றும். சரீர பகுதியில் இருக்கிற பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பாரத தேசம் முழுவதிலும் இருக்கிற எல்லா சபைகளையும், எல்லா தேவ ஊழியர்களையும், ஊழியக்காரையும், தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பலமாய் வேலியடைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பலமான காரியத்தை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய சந்ததியை பெருக செய்வாராக. தேவநாமத்திற்கு மகிமை. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆந்திரா, தமிழ்நாடுக்கு ஊழியத்துக்கு போகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவைகள் கர்த்தர் சந்திக்கட்டும். ஆமென், ஆமென்.